Hello students, இன்னைக்கு நம்ம Bio 360 தமிழ்ல taxonomic categories அதை தான் வந்து பார்க்க போறோம். So taxonomic categoriesனா என்னென்ன? நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். அதாவது species, family, order, class, kingdom இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா? இத பத்தின ஒரு டீடைல்டான description தான் பார்க்க போறோம். Students, நான் இதில் வந்து சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் கேட்குறது வந்து நல்லா கேளுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பீசிஸ். ஸோ ஸ்பீசிஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டாக்ஸான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ ஒரு 2 ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆர்கானிசமுமே சேம் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ், அதாவது அடிப்படையாக இருக்கிற ஒற்றுமை என்னென்னலாம் வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து அதை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கானிசத்தை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது ஒரு 15 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம செகண்ட் ஒரு ஆர்கானிசம் பார்க்குறோம் இல்லையா, அதுலேயும் 15 கேரக்டர்ஸ், இந்த 2 கேரக்டர்ஸுமே இதுக்கு 2 பேத்துக்குமே 15 கேரக்டர்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க சேம் ஸ்பீசிஸ். சரி, இப்போ வேறு ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை எடுத்துக்கலாம், இன்னொன்று காட்டு பூனையை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது வேறு ஸ்பீசிஸ், அது வேறு ஸ்பீசிஸ். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மார்ஃபலாஜிக்கல் டிஃப்ரென்சஸ் வந்து அதுக்கிட்ட இருக்கும். இப்போ காட்டு பூனைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காதெல்லாம் இன்னும் ரொம்ப நீளமாக இருக்கும், அதே மாதிரி பாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது மார்ஃபலாஜிக்கல் டிஃப்ரென்சஸ். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இது புக்கில் இல்லை பட் நான் சொல்கிறேன், ஸ்பீசிஸால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரீட் வந்து பண்ண முடியும். அதாவது அதால் தான் வந்து மேட்டிங் பண்ண முடியும், குட்டி போட முடியும். சரிங்களா? அந்த குட்டிங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபெர்டைலாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா ஏர்னஸ்ட் மேயர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேங்கிஃபெரா இண்டிகா, இது வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா மேங்கோ, அதில் இண்டிகா அப்படிங்கிறது தான் ஸ்பீசிஸ். சொலானம் டியூபரோசம், இது வந்து பொட்டேட்டோ, அந்த டியூபரோசம் அப்படிங்கிறது தான் ஸ்பீசிஸ். பேந்தரா லியோ, இது வந்து லயன், அந்த லியோ அப்படிங்கிறது தான் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஜீனஸ். ஜீனஸ்னா அதாவது ஜெனீரா, ஜீனஸ்னா சிங்குலர், ஜெனீரானா ப்ளூரல். அதை என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகேட்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நிறைய மேக்ஸிமம் எத்தனை ஸ்பீசிஸ்க்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக ஒற்றுமையாக இருக்கோ அதெல்லாம் தூக்கி எதுக்குள்ளே வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஜீனஸ்க்கு அடியில் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்பீசிஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்கிறனால அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரிஞ்சால் பொட்டேட்டோ, அது கத்திரிக்காய், இது உருளைக்கிழங்கு, பார்க்கவே வேறு மாதிரி இருக்குது நம்ம நினைப்போம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மார்ஃபலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஃபில்லோடாக்சின்னு சொல்லுவாங்க, அதாவது இலையோட அமைப்பு, அது இல்லாமல் வினேஷன், அதில் இருக்கிற வெயின்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிமிலராக இருக்கும். சரிங்களா? அதனால இவங்க 2 பேரையும் தூக்கி எதுக்கு அடியில் வச்சுட்டாங்க, ஒரே ஒரு ஜீனஸ் சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ் கடியில் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு லைனுக்கு உள்ள மீனிங் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஜீனஸ் 1 எடுத்துக்கலாம், அதுக்கு கீழே ஒரு 3 ஸ்பீசிஸ் இருக்குது. இன்னொன்று ஜீனஸ் 2ன்னு எடுத்துக்கலாம், அதுக்கு கீழே ஒரு 3 ஸ்பீசிஸ் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜீனஸ்க்கு கீழே உள்ள ஸ்பீசிஸ்க்கும் இந்த செகண்ட் ஜீனஸ்க்கு கீழே உள்ள ஸ்பீசிஸ்க்கும் இடையில வந்து டிஃப்ரென்சஸ் தான் அதிகமாக இருக்கும், சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஜீனஸ் பேந்தரா, பேந்தரா லியோ அப்படிங்கிறது லயன், பேந்தரா பாரடாஸ் அப்படிங்கிறது லெப்பர்ட், பேந்தரா டைக்ரஸ் வந்து டைகர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து சிமிலராக இருக்கிறனால இவங்க எல்லாத்தையும் தூக்கி எதுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா பேந்தரா அப்படிங்கிற ஜீனஸ்குள்ளே வச்சாச்சு. சரிங்களா? ஸோ இதில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா நான் முன்னாடியே வந்து ஸ்பீசிஸை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது இன்டர்பிரீட் அப்படிங்கிறது வந்து ஸ்பீசிஸில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது. நான் வந்து நேச்சுரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் டாங்கிக்கும் ஃபீமேல் ஹார்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து மியூல், அதாவது கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இருக்கும். இன்னொன்று வந்து ஃபீமேல் டாங்கிக்கும் மேல் ஹார்ஸுக்கும் வந்து
மேட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அதுக்கு பார்க்குற அந்த குட்டிக்கு பேர் ஹைனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெரைல் ஹைப்ரிட்ஸ். இப்போ அந்த பிறந்துச்சு இல்லை குட்டி, அதால் திரும்ப வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மேட்டிங் வந்து பண்ண முடியாது, இன்னொரு குட்டியை வந்து போட முடியாது. சரிங்களா? இன்னொன்று இப்போ ஃபெர்டைல் ஹைப்ரிட்ஸ், இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா மேல் டைகருக்கும் ஃபீமேல் லயனுக்கும் வந்து மேட்டிங் நடந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டைகான் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. இன்னொன்று மேல் லயனுக்கும் ஃபீமேல் டைகருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்டிங் ஆகி லைகர் அப்படிங்கிற ஒரு அனிமல் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபெர்டைல் ஹைப்ரிட்ஸ். இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேபி அவங்க எக்ஸ்ட்ராவாக கொஷின்ஸ் கேட்டால் கூட, நம்ம வந்து அவுட் ஆஃப் போர்ஷன் வந்து கேட்டால் கூட இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுன்னு கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி. ஸோ இதில் வந்து என்னென்னா ஜெனீரா, அதாவது எந்தெந்த ஜீனஸ்க்கு எல்லாத்துக்கும் சிமிலரான கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபேமிலிக்கு கீழே வந்து வைக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ பிளான்ட் ஸ்பீசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் எந்தெந்த கேரக்டர்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், அதாவது அந்த செடியோட வெளிப்புறமாக இருக்கிற அந்த கேரக்டர்ஸும் பார்க்குறாங்க. ப்ளஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ், அந்த ஃப்ளாருக்குள்ளே இருக்கிற அந்த கேரக்டர்ஸையும் பார்த்து தான் வந்து ஃபேமிலி வந்து அசைன் பண்ணுறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள் சொலானேசியே, அதில் வந்து என்னென்ன ஜெனீரா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானம், பெட்டூனியா, டாட்ரா. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஜீனஸோட நேம். ஸோ இதில் அந்த ஃபஸ்ட் லைனில் உள்ள அந்த மீனிங் வந்து சொல்கிறேன். லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் கம்பேர்டு டு ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு 2 ஆர்கானிசம் வந்து எடுத்துக்கிட்டோம், ஆர்கானிசம் 1 ஆர்கானிசம் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அது ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கானிசம் 1 கிட்ட ஒரு 15 கேரக்டர்ஸ் இருக்குன்னா அதே சேம் 15 கேரக்டர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா ஆர்கானிசம் 2 கிட்ட இருந்திருக்கு. அதனால அது ரெண்டையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, சேம் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜீனஸ், ஒரு ஜீனஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு கீழே ஒரு 3 ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ஸ்பீசிஸை ஏன் அது ஒரே ஒரு ஜீனஸ்குள்ளே வச்சாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 15 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 13 கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குது, சிமிலராக இருந்திருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபேமிலிக்கு வருவோம். இப்போ ஃபேமிலின்னா அதுக்கு கீழே ஒரு 3 ஜீனஸ், அதாவது ஜெனீரா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த 3 ஜெனீராவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னா 15ல் கிட்டத்தட்ட ஒரு 10 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ கீழே இருந்து நம்ம மேலே போக போக, அதாவது ஸ்பீசிஸ்லேருந்து நம்ம வந்து மேலே போக போக என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 15லேருந்து இப்போ என்ன ஆகிடுச்சு, மேலே வர வர சிமிலாரிட்டிஸ் 10க்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஃபெலிடே. சரிங்களா? அந்த ஃபெலிடே அப்படின்னாலே வந்து என்னென்னா கேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கீழே யாரெல்லாம் வராங்க அப்படின்னா பேந்தரா, அதாவது இவங்க தான் வந்து வைல்டு கேட், அதாவது லயன், டைகர், லெப்பர்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா அவங்க. அடுத்து வந்து ஃபெல்லிஸ், டொமஸ்டிக் கேட் வந்து ஃபெல்லிஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னவா இருக்கும் அப்படின்னா கிளாஸ், இந்த நம்மளுக்கே தெரியும் இந்த பூனையோட விளையாண்டா பரண்டி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட நகங்கள் வந்து அந்த மாதிரி கூர்மையாக வந்து இருக்கும். அதே மாதிரி பாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நீளமாக இருக்கும். முன்னங்கைகள், அந்த 4 லிம்ஸ்லாம் சொல்கிறாங்க, முன்னங்கால்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். கடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடித்து கிழிக்கிற மாதிரியாக வந்து இருக்கும். வாயோட பல்லு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்மெல் நல்லா பண்ண முடியும், விஷன் நல்லா இருக்கும் இவங்களுக்கு, இதெல்லாம் இருக்கும். அதனால் இதெல்லாம் ரெண்டையும் தூக்கி எதில் வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபெலிடேயில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து வந்திருப்பா அப்படின்னா வைல்டு கேட்ஸ் தான் வந்திருக்கும். அதில் எவல்யூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டொமஸ்டிக் கேட் வந்து வந்திருக்கும். அடுத்து ஆர்டர், அதாவது எந்தெந்த ஃபேமிலிஸ்க்கெல்லாம் சிமிலரான கேரக்டர்ஸ் வந்து இருக்குதோ அதெல்லாம் தூக்கி ஒரு ஆர்டருக்குள்ளே வைக்கிறது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் லோயர் கேட்டகரிஸ், இந்த ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி ஃபேமிலியை காட்டிலும் ஆர்டருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையர் கேட்டகரி அப்படிங்கிறனால அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப வந்து நுணுக்கமாக பண்ணாமல் நிறைய கேரக்டர்ஸை எடுத்து வச்சு மேட்ச் பண்ணாமல் ஒரு சில வெளிப்படையாக தெரிகிற பெரிய கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து
அதை வச்சு அதை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஆர்டர் பாலிமோனியல்ஸ் அப்படின்றாங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஃப்ளாரல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கன்வல்வலேஷியே, இன்னொன்று வந்து சொலனேஷியே. கெனிடே அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி தான். சரிங்களா? ஃபெலிடேங்கிறது ஒரு ஃபேமிலி. அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ கெனிடேக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து டாக், உல்ஃபு, ஃபாக்ஸு. ஸோ இது இந்த ஓனாய், நரி இதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாமே வந்து கெனிடேக்கு கீழே வரும். ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா லாங் மியூசில்ஸ், அதாவது மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முன்னாடி இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து காது இதெல்லாம் வந்து நல்லா நீளமாக வந்து இருக்கும். டீத்தெல்லாம் ஷார்ப்பாக வந்து இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா போனெல்லாம் வந்து நல்லா கடிக்கிற மாதிரியான வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வந்து இருக்கும். இது வந்து கெனிடே ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஃபெலிடேக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஆனால் அந்த ஆர்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அசம்பிளேஜ் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப மைன்யூட்டாக ஊற்று பார்க்காம ஒரு இவங்களுக்கு மேலாப்ப என்னென்ன கேரக்டர் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இவங்க கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டரில் வர்றனால இவங்களுக்கு என்ன சேமாக இருக்குது அப்படின்னா பல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று இப்போ ஜாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பெருசாக, அதாவது அந்த சதையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி இவங்கெல்லாம் யார்? கார்னிவோரஸ். சரிங்களா? அதாவது ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலான்னா கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டருக்கு வந்து நான் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ தான் சொன்னேன். ஸோ அடுத்த ஆர்டர் வந்து ப்ரிமேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கீஸ், நம்ம ஹியூமன் பீயிங் ரெண்டு பேருமே இதில் தான் வருவோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லார்ஜ் ஸ்கல் வந்து இருக்கும். அதே மாதிரி பிரைன் சைஸுமே வந்து லார்ஜாக தான் இருக்கும். அதே மாதிரி விஷன் பார்க்குறது, அதே மாதிரி அந்த ரிசல்யூஷன், அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். நம்மளே யூடியூப்ஸ்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஃபோன் இது பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஃபோன் பார்க்கும். குரங்கு இதுவுமே வந்து ஃபோன் பார்க்கும். நீங்கள் நிறையா வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சரி, இப்போ ப்ரிமேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு குரங்கு வகைரா, கார்னிவோரா அப்படிங்கிறது வந்து நாய், பூனை வகைரா. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு காமன் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து மேமல்ஸ், பாலூட்டிகள். சரிங்களா? அவங்க யங் ஒன்னுக்கு இவங்க வந்து மில்க் தான் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபைலம். ஸோ இந்த ஃபைலம் அப்படிங்கிறத வந்து யாருக்கு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா அனிமல்ஸ் தான் டினோட் பண்ணுவோம். இதே வந்து பிளான்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கேட்டகரிக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபைலம்னா என்னது? நிறைய எந்தெந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து ரிலேட்டடாக இருக்குதோ, சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குதோ அதெல்லாம் தூக்கி எதுக்குள்ளே வச்சுடுறாங்க? ஒரு ஃபைலத்துக்கு கீழே வந்து வச்சுடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார்டேட்டா. அதுக்கு கீழே வர கிளாஸஸ் வந்து என்னென்ன அப்படின்னா பீசிஸ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். அதாவது மீன் வகை, தவளை, crocodile, பறவை, மேமல்ஸ், இந்த சிங்கம், புலி, நம்ம இவங்கெல்லாம் பாருங்கள். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பியரன்ஸில் டோட்டலாக வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களெல்லாம் தூக்கி ஒரே ஃபைலத்துக்குள்ளே வச்சுருக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்க காமன் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டோகார்ட், அதாவது வெர்டிபிரல் காலம் இருக்குல்ல, அந்த தண்டு வடம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டோகார்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து இருக்குமே, நம்மளுக்குமே வந்து இருக்கும். சரிங்களா? ஃபீட்டஸாக இருக்கும்போது இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்சல் ஹாலோ நர்வஸ் சிஸ்டம் வந்து மேல்புறமாக வந்து அமைஞ்சிருக்கிறது. அது இல்லாமல் கில் ஸ்லிட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், நம்மளுக்குமே வந்து இருக்கும் குழந்தையாக இருக்கும்போது. சரிங்களா? ஸோ குழந்தை அப்படின்னா அம்மாவோட யுட்ரஸ், நம்ம ஃபீட்டஸாக இருக்கும்போது இருக்கும். அடுத்து வந்து கிங்டம். சரிங்களா? இதுதான் ஹையஸ்ட் கேட்டகரி. இதில் பாருங்கள், நிறைய ஃபைலம் இல்லை ஃபைலா, இல்லைனா வந்து ஃபைலாங்கிறது ப்ளூரல், இல்லைனா வந்து டிவிஷன், பிளான்ட்டில் சொல்லும்போது டிவிஷன்ஸ், இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங்டம். 2 கிங்டம் வந்து இருக்குது, ஒன்று அனிமாலியா, இன்னொன்று வந்து பிளான்ட்டே. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மேலே ஹையராக போக போக கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அனிமாலியா, பிளான்ட்டே, இவங்க 2 பேர்த்துக்கும் மேக்ஸிமம் எந்த கேரக்டருமே ஒத்து வராது, எக்ஸப்ட் இந்த லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறத தவிர.
உங்களுக்கு வந்து கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஸ்பீசிஸ் டு கிங்டம் அப்படி போனோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? இதே கிங்டம் டு ஸ்பீசிஸ் அப்படின்னா எப்படின்னா, கிங்டத்துலேருந்து ஸ்பீசிஸ் வரும்போது சிமிலாரிட்டிஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், மேலேருந்து கீழே வரும்போது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. அதாவது ஃபேமிலிக்கு கீழே ஆர்கானிசம் அதிகமாக இருக்குமா, இல்லை வந்து ஆர்டருக்கு கீழே ஆர்கானிசம்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா, அந்த மாதிரி கேட்டகரிஸை வச்சு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபேமிலிக்கு கீழே 10 ஜெனீரா இருக்குது அப்படின்னா அந்த 10 ஜெனீராக்குள்ளே இருக்கிற என்னென்ன ஆர்கானிசம் இருக்கோ அதுதான் அந்த ஃபேமிலி வச்சுருக்கோம். இதே இப்போ ஒரு ஆர்டர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபேமிலி இதுக்கு கீழே இருக்க 10 ஜெனீராவும் இதுக்குள்ளே வரும். அது இல்லாமல் அந்த ஆர்டர் வேறு என்னெல்லாம் வச்சுருக்கோம், இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் அதுக்கு கீழே இருக்க ஜெனீராஸும் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், யாருக்கு கீழே அதிகமான ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹையர் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அது ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆப்ஷன்ஸில் யார் ஹையராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லோகோ உள்ள பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.